நல்லா இருக்கா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே சாரி. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மேரேஜ் வந்து கிட்ட வருது, நீங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நகை எடுக்கலையா துணி எடுக்கலையா சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பத்திரிக்கை வைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வைக்க போறாங்க. பத்திரிக்கை வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா துணி வச்சு கொடுப்பாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போயிட்டு அம்மா புடவை வேஷ்டி சட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போகும்போதே வீடியோ எடுத்துட்டு போகும்போது தான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டேன். ஜெயஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அவளுக்கு லீவு தான், ஆண் விட்டு போயிட்டா, வீட்டில் யாராவது இருக்கணும் இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா அம்மா அப்போ வந்து போயிட்டு புடவை எடுத்துட்டு வேஷ்டி சட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இப்போ வந்து அம்மா வீட்டு சைடுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து எடுக்கல. ஸோ அதை எடுக்கும்போது நாங்கள் கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதை நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு போனா அம்மாவோட செலெக்ஷன் தான் எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்க போறோம். அம்மா எடுத்துட்டு வந்த புடவை வேஷ்டி ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போறேன். அம்மாவோட செலெக்ஷன் எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்த்து மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தோணு பேசாம புடவை பார்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒரு சூட் கேஸே இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா புடவை தான். இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சுமா? 11,000 ஆச்சு. 11,000 ஆச்சு. இது இன்னும் கொஞ்சம் பேருக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே எடுக்கல. இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே எடுக்கணும். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 9 செட்டு 11,000. 9 செட்டு 11,000. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 8 செட்டு எடுக்கணும். 8 இன்னும் 9 செட்டு எடுக்கணும். ஆமா, ஏன்னா வந்து அவங்களாம் வந்து மண்டபத்துல வச்சு கொடுத்துப்பாங்க. இவங்க வந்து பத்திரிக்கை வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்போ வச்சு கொடுத்துருவாங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புடவை பார்க்கலாம். என்ன பஸ் இன்னொரு எடுமா போகும்போது சொன்னதான் சன்னியா சொன்னதான். ஆனா எனக்கு தான் நீ செல்லு பிடிச்சி எடுக்க தெரியாதுன்னா நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எந்தெந்த போட யாராருக்கு வச்சு கொடுத்து சொல்லிட்டு இன்னும் வந்து எதுவும் முடிவு பண்ணல. ஸோ வச்சு கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த சாரீலாம் நைஸா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாரீ, ஒரு 2-3 சாரீ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாரீ ஒரே மாதிரி இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரே மேட்சா. ஆமா, இது எப்படி இருக்குமா? நல்லா தாங்க, எனக்கு நல்லா இருக்குன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். சொல்லணும், கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் நல்லா இருக்குதானிட்டு. கண்டிப்பா சொல்லுவாங்க. செலக்ஷன் வச்சு நல்லா பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட டிசைன் மாதிரி தான். பட் இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர், கீழே வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இதுல வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. இது எப்படிமா இருக்கு? நல்லாதான் இருக்குது. இந்த புடவையும் வந்து பாத்தீங்கன்னா அதே புடவை தான், அதே கலர், அதே டிசைன், அதே மாடல் தான். இது ஒரு 2-3 புடவை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா அதே தான். ஆமா, 1 2 3 இந்த 3 புடவையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த புடவை எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடவை தான் பாத்தீங்கன்னா அம்மா வந்து சங்கீதக்காக பார்த்து எடுத்தாங்க. இதை நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறான். அவங்களுக்கு பிடிக்கணுமே, பிடிச்சதுன்னு சொன்னாதானே எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியும். சூப்பர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய கலர் சொல்லுவாங்க இத. இந்த புடவை பாருங்க, சூப்பரா இருக்கும். இது இங்க வந்து டார்க் ப்ளூ மாதிரி ஏதோ ப்ளூ கலர் சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு சாரி இருக்கும். இந்த பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே சாரி. எப்படி இருக்கு? அப்புறம் வந்து சாரி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரிதான், இந்த மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா சாரி இருக்கும். பொதுவாக ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சரி ஏதாவது ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து அது உள்ள இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இதை பார்த்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆசை அதிகமாக வளர்த்துப்போம். அதே மாதிரி ட்ரெஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கு, வாடாமல்லி கலர்ல இருக்கு. ஸோ இது இவ்வளோ புடவை தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 புடவை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வேஷ்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வேஷ்டியாமா? ஆமா, ஃபுல் காட்டன் வேஷ்டி தான்.
வேஷ்டி ஷர்ட் வந்து என்னைக்கு போய் பத்திரிக்கை வைப்பாங்கன்னா நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்களே. சனிக்கிழமை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே இருக்கும்போது நம்ம எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வீட்டுல இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து பார்த்து வைக்கணுன்றதுனால நாளைக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். புடவைலாம் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலர்லாம் பிடிச்சிங்கன்னா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொல்றத பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அதே மாதிரி எடுப்போம். இது எல்லாமே வெள்ளை ஷர்ட் தான். வெள்ளை ஷர்ட் தான் எல்லாரும் அது தச்சுதான் பார்த்து. இது வந்து 8 ஷர்ட் எடுத்தோம். நம்ம 8 ஷர்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஒரே ஒரு ஷர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பிங்க் கலர்ல இருக்கும். நல்லா வெயிட் பர்ச்சேஸ் நேற்று பாருங்க. இது மட்டும் தான் வந்து கலரு, மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒயிட் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு எங்களுக்கு துணி எடுத்து வருவாங்க எடுத்து வர மாட்டாலும் ஒரு சின்ன ஒரு சந்தேகமாகவே இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வந்து தாவணி எடுத்துக்கணும் சொல்லி கேட்டுன்னு இருக்கேன். ஸோ அவளுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் மேரேஜுக்கும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சரி பொங்கலுக்கு எங்களுக்கு இதுவாவது எடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஜெயஸ்ரீ ஒரே மாதிரியா. ஸோ அதையும் காட்டுறேன், அதையும் பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா சரி ரொம்ப கிராண்ட் ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கிராண்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். ஏன்னா அப்போ தான் விசேஷத்துக்கு ஃபங்க்ஷன்லாம் போகணும்னு சொல்லிட்டு அப்போலாம் அதை பற்றி நினைப்பேன். ஆனால் இப்போலாம் நான் ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி நினைச்சாலே காலேஜுக்கு எப்படி போட்டு போகலாம், காலேஜுக்கு போட்டு போகிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் மைண்ட் செட்டுமே இருக்குது. அது மாதிரி தான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் காலேஜுக்கு போட்டு போகிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதா இருக்குது. அதான் பர்பிள் கலரா 2 ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். உனக்கு ஒன்று ஜெயஸ்ரீக்கு ஒன்று. இந்த எனக்கு ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இதுதான் பொங்கல் ட்ரெஸ். காலேஜுக்கு போட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே வந்து ட்ரெஸ்ஸே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. நகைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போக மாட்டாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. கல்யாணம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்க போவாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்கிறது தான் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் இங்கே இந்த சைடு அப்பாவோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் மண்டபத்தில் வச்சு கொடுப்பாங்க, அம்போகம் பண்ணுவாங்க. நம்ம அப்போ வந்து கொடுப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்க சரி அவங்களுக்கு பிடிச்ச பொறையை அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால நாளைக்கு எல்லா சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே அவங்க இஷ்டப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் அம்மா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாளைக்கு. அப்படி தானம்மா ஏன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எது தோணுதோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே எனக்கே வந்து தெரியாது யார் யாருக்கு எந்தெந்த சாரின்னு சொல்லிட்டு அவங்களாம் இஷ்டப்பட்டு அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் போயிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டுற வேலை இருக்குது. ஸோ அதையும் விட்டுட்டு சரி ஒரு சிங்கிள் வந்து போகல. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் வந்து 2 வேளை கரும்பு வெட்ட போவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஈவினிங் கரும்பு வெட்ட போல, காலைல மட்டும் கரும்பு வெட்டிட்டு சீக்கிரமே வந்துட்டாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீ சீக்கிரம் வந்துட்டாங்க. சீக்கிரம் வந்துட்டு அம்மா கூட வந்து அப்பா கிளம்பி போயிட்டு புடவை வேஷ்டி சட்டை எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் காலேஜ் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி நீ மாயாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தாம அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததையும் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் மட்டும் வச்சு வந்துட்டோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்துச்சு. நான் போயிருந்தேன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வந்திருப்பேன். அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி வாயாமா நீயும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போகலை. எனக்கு காலேஜ் அப்போ தான் நடந்துருந்துச்சு. நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல லீவ் போட்டிருக்கலாம். நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் கிளாஸ்க்கே வந்து போய் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்போலாம். சரி நான் வரல. சரி வாங்க சரி இன்னொரு டைம் வந்து போய் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிக்கை வைப்பாங்க. ஸோ அது மாதிரி வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்துக்கலாம் வந்துருங்க. ஏன்னா இன்னும் நிறைய ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருக்குல்ல, அதனால வந்துருங்க சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ரெஸ் எடுக்கல. சரி ஸோ இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வந்துட்டாங்க. ட்ரெஸ் மீஷோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணுவேன். ஆர்டர் பண்ணி 10 நாளுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. 10 நாளில் 9 நாள் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நாங்கள் 5 நாள் 2 நாளில் வந்துன்னு சொல்லிட்டு நினச்சோம். ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணுற போது எப்பயாவது ஒரு 2 நாள் 3 நாள் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரம் வரும் சொல்லி நினச்சிட்டே இருந்தால் நான் நேற்று தான் வந்து வந்துச்சு. நேற்று தான் வீட்டுக்கு புது ட்ரெஸ் எல்லாமே வந்துச்சு. புது புடவை வேஷ்டி எல்லாமே வந்து நேற்று தான் வந்துச்சு. நேற்றுக்கு புது ட்ரெஸ் வரும்போது தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்ச்சேஸ் புடவைலாம் நல்லா இருக்குது சொல்ல சொல்லு. அம்மா செலெக்ஷன் எப்படி சொல்ல சொல்லு. கண்டிப்பாக சொல்லுவாங்க அம்மா செலெக்ஷன் சூப்பர்னு தான் சொல்லுவாங்க. போய் நானே வந்து பார்த்தீங்கன்னா நானே நினச்சேன் இவங்க எப்படி எடுக்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு தெரியலன்னு. ஆனால் வீட்டுக்கு வந்தவொடனே மொத நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆனேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா புடவையுமே. ஸோ
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து எடுக்க வேண்டிய வேலை இருக்குது, அப்போ எடுக்க போகும்போது பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போது போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.